ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு சோயா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்காக நான் பெரிய சோயா எடுத்து சுடுதண்ணியில் நல்லா அலசி ரெண்டாக அறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன், ஒரு தக்காளி, பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி ஒரு துண்டு, தேங்காய் 2 துண்டு, கடைசியாக தூவி இறக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை சிறிதளவு, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சிறிதளவு எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், வரமிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கூடவே சக்தி மட்டன் மசாலா தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இதுதான் சோயா கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் அது கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையை தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாகும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயாஸை சேர்த்துட்டு சோயாஸ் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் எண்ணெயில் பெரட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாடை இருக்காது. நல்லா பெரட்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், இஞ்சி, பூண்டு, அதையும் இது கூட சேர்த்து கலக்கி சோயாஸ் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க. இது நான் நெய் சாதத்துக்கு தொட்டுக்கறக்கு சேர்க்கறதுனால கிரேவி ஆட்டவே செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.